உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அன்பு நேயர்களே, நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார். நீண்ட இடைவேளைக்கு பிறகு இந்த காணொளி வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன். காரணம் என்னென்னா, நிறைய அதீத காரணங்களால் தொடர்ந்து வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தர முடியல. இருந்தாலும் ஒவ்வொரு கிரகப் பயிற்சியும் ஒவ்வொரு புது வருடத்துக்கும் எல்லோரும் நாம் என்ன எதிர்பார்ப்போம்? போன வருடத்தை விட இந்த வருடம் நாம் நன்றாக இருப்போமா? நல்ல பணவரவு உண்டா? குடும்பத்துக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சி இருக்கா? அப்படின்னு நாம் எல்லோரும் தேடுவோம். அது மாதிரி இந்த 2026ஆம் ஆண்டு கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு எப்படி இருக்கும்? அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ஆதிக்கம், அதே போல் 2ஆம் இடத்துல சனி. இதை நீங்கள் கவனமாக எடுத்துக்கிடணும். 2026 சூரியன் ஆதிக்கத்தில் பிறக்குது. வேத பஞ்சாங்கத்தின் கூற்று பிரகாரம் கும்ப ராசிக்கு அதீத திருப்பங்கள் உருவாக போகிற ஆண்டு. திருப்பங்கள் அப்படின்னா சந்தோஷமாக சுழலுகின்றவர்களுக்கு அங்கே சங்கடம் காத்திருக்கிறது. சங்கடத்தில் சுழலுகின்ற நபர்களுக்கு சந்தோஷம் காத்திருக்கின்றது. அதீத திருப்பம். அப்போ நாம் எல்லா விஷயத்திலும் ஒரு கவனத்தோடு உற்று நோக்கினால் இந்த ஆண்டு அற்புதத்தை பெறலாம். ஏன்னா நான் ஏற்கனவே தொழில் வளத்தோடு இருக்கிறேன், நான் எனக்கு எந்த குறையும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி சகோதர சகோதரிகளே கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆட்டத்தை மாற்றி ஆடும் இல்லையா? அப்போ திடீர் திருப்பங்கள் உருவாகும். ரொம்ப ஏழ்மை நிலையில் ஒரு கும்பராசிக்காராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு அடித்தது ஜாக்பாட். பெரிய அதீத செல்வதிபதியாக ஒருத்தர் இருப்பார் கும்பராசிக்காரா. அவளுக்கு தொழிலுக்குள்ளேயும் குடும்பத்துக்குள்ளேயும் சிக்கல் வந்தாச்சுன்னு அர்த்தம். என்ன இப்படியும் சொல்கிறீங்க அப்படியும் சொல்கிறீங்கன்னா அதுதானே சுழற்சியே. இப்போ இருக்கிற கிரக மாற்றம் கும்பராசிக்காரா திடீர் திருப்பங்களை சந்திக்க போகிறீங்க. எது வரைக்கும்? ஜூன் மாதம் வரைக்கும். ஜூனுக்கு அப்புறம் தொட்டது துலங்கும். நீங்கள் நினைச்சதை விட வெற்றி மேலே வெற்றி. இது சாமானியனுக்கும் செல்வந்தனுக்கும் பொருந்தும். அப்போ கும்பராசிக்காரா நாம் என்ன பண்ணணும்? குலதெய்வ வழிபாடு வச்சுக்கிடணும். உறவுகள்கிட்ட கவனமாக இருக்கணும். குடும்பத்துக்குள்ளே மன மகிழ்ச்சி ஏற்பட போகுது. வேலை தேடுறவாளுக்கு வேலை கிடைக்கும், அதில் எந்த மாற்றம் இல்லை. அதாவது தேடுகின்ற நபர்களுக்கு அனைவருக்கும் ஏற்றம், மாற்றம், லாபந்தான். தேடுகின்றதுன்னா என்ன? திருமணத்துக்கு பொண்ணு தேடுவாங்க அல்லது மாப்பிள்ளை தேடுவாங்க. லாபம், சந்தோஷம். நான் படிச்சுட்டு சும்மா இருக்கேன், வேலை தேடிட்டு இருக்கேன், நிச்சயமாக வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், இதிலெல்லாம் குறையில்லை. நான் வெளிநாட்டுக்கு போவதற்காக தேடிட்டு இருக்கேன், நிச்சயமாக கிடைக்காது. வேலை தேடுறவளுக்கு வேலை கிடைக்கும், ஊர் தேடுறவளுக்கு கிடைக்காது. நான் இந்த ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும்னு நினைக்கிறேன், நிச்சயமாக போக முடியாது. தேடுகின்ற நபர்களுக்கு அத்தனையும் லாபமாக, ஏற்றமாக, மாற்றமாக இருக்கும் இந்த வருடம். ஏற்கனவே தேடி வச்சிருக்கோம் இல்லையா? தேடாத நபருக்கு கிடைத்தது யோகம், தேடி வச்சிருந்த நபருக்கு வந்தது சங்கடம். இதுதான் இந்த வருடத்தோட முக்கியமான தகவல் கும்பராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ திடீர் திருப்பங்கள், திடீர் யோகங்கள், திடீர் சங்கடங்கள், திடீர் தலைவலி, திடீர் வகுத்து வலி, திடீர் பணவரவு, இதெல்லாம் உண்டு. சரி, யார் யாருக்கு லாபம்? சினிமாக்காரர்கள் கும்பராசிக்குள்ளே இருந்தீங்கன்னா லாபம். மருத்துவம், நீதித்துறையில் கும்பராசிக்காராக இருந்தீங்கன்னா லாபம். வியாபாரம், கொடுக்கல் வாங்கல், அதாவது பணம் கொடுக்கல் வாங்கல் செய்கிறீங்க இல்லையா கும்பராசிக்காரா, உங்களுக்கு சங்கடம்.
வியாபாரம் செய்கிறீங்க இல்லையா, வேறு ஒரு பொருளை வாங்கி வேறு ஒருத்தர் தயார் பண்ணதை வாங்கி வியாபார தொழில் ஈடுபட்டுருக்கீங்களா கும்பராசிக்காரா, இவாளுக்கெல்லாம் லாபம். விவசாயிகளுக்கு சின்ன சங்கடம், வரப்பு வாய்க்கா சண்டை வரும். ஏன்னா எங்கே லாபம் எங்கே நட்டம், இதை தானே ஒரு மனிதன் தெரிஞ்சுக்கிடணும். இதெல்லாம் தாண்டி உங்களுடைய சுய முயற்சி, செயல் திட்டம், செயல்பாடு இருக்கு இல்லையா, அது சரியாக இருந்தால் லாபம்தான். சுயமாக முடிவெடுத்து செஞ்சால் லாபம், கேப்பார் பேச்சை கேட்டு செஞ்சால் நட்டம். அப்போ கும்பராசிக்காரா எங்கே இருக்கு, நீ எப்படி கவனமாக இருக்கணும், குடும்பத்தில் கவனமாக இருங்க. ஏழ்மை நிலையில் இருக்கிற நீங்கள் கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு தான் இந்த வருடம். நான் செல்வத்தோடு இருக்கிறேன், மனமகிழ்ச்சியோடு இருக்கிறேன்னு சொல்கிறீங்க பார்த்தீங்களா, உங்கள் எல்லாத்துக்கும் குடும்பத்துக்குள்ளே சங்கடம் உண்டு. அப்போ அங்கே நீங்கள் என்ன பண்ணணும், விட்டு கொடுத்து போகணும். எடுத்தறிஞ்சு பேசக்கூடாது. ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன் விட்டு கொடுக்கணும். இப்போ மனைவி சூடாக பேசிகிட்டு இருக்காங்க, கோபமாக இருக்காங்கன்னா கணவனாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணும், அமைதியாக போயிடணும். இதே கணவன் கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னா மனைவி அமைதியாக போயிடணும். இது இந்த ஆண்டு மட்டும் இல்லை, எல்லா ஆண்டும் இப்படி இருந்துட்டா கிரக மாற்றங்கள் நம்மளை ஒன்றும் பண்ணாது. ஜாதகங்கிறது ஒரு சின்ன வழிகாட்டி தான். நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய செயல்பாடு, இதுதான் பெரிய வெற்றியை தரும். பேசுகின்ற இடத்துல பேசுங்க, பேசக்கூடாத இடத்துல பேசாதீங்க. நான் சொல்ல வர்றது அதான், நிதானம் தேவை, எந்த இடத்துலையும் பொறுமை தேவை. அப்படி இதை ரெண்டையும் நீங்கள் மூலதனமாக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான், லாபம் உங்களுக்கு தான், சந்தோஷம் உங்ககிட்ட தான் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக்கங்க. இப்போ உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சே பேசுறியா அப்படின்னா அங்கே பிரச்சனை. பிடிக்காத விஷயத்தை சொல்கிறாங்களே அப்படியா பார்க்கலாம் அப்படின்ட்டு கடந்து சென்றுட்டீங்க அப்படின்னா லாபம். இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசிக்காரங்களுக்கு திடீர் திடுப்பம், திடீர் நிகழ்ச்சி, திடீர் சந்தோஷம், திடீர் ஒரு விசேஷம், திடீர்னு கோயிலுக்கு போகிறது, இதெல்லாம் நடக்கும். ஜூன் மாதத்துக்கு அப்புறம் எல்லாமே லாபம்தான். திடீர் திருப்பத்துக்கு தகுந்த மாதிரி திடீர் வளர்ச்சி, திடீர் தொழில் மாற்றம் எல்லாம் நடக்கும். இந்த ஜூன் மாதம் வரைக்கும் நாம் பேச்சில், செயல்பாடுகளில் நிதானமும் பொறுமையும் விட்டு கொடுக்கும் தன்மை இருந்தால் 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு அமோகமாக இருக்கும். அப்படி இருக்கிறதுனால நீங்கள் எதையும் நிதானித்து செயல்பட்டால் வெற்றி மேலே வெற்றின்னு இந்த நேரத்தில் சொல்லி, இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை நான் சந்திப்பேன். அது வரைக்கும் கும்பராசி அன்பு சகோதர சகோதரிகள் காத்திருங்கள்.